ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட் குக் இட் vlogs. இன்னைக்கு நாங்க பென்சில்வேனியால இருக்க ஹெர்ஷேஸ் சாக்லேட் ஃபேக்டரி தான் போறோம். எங்க போறோம்? ஹெர்ஷேஸ் ஃபேக்டரி எங்க இருக்குது? பென்சில்வேனியால வேற யார் இருக்கா? சிவா அங்கிள். ஆமா, இங்க இருந்து 2 மணி நேரம் ஆகும். இப்ப மணி 10 மணி ஆகுது. போறதுக்கு 12 மணி ஆயிடும். எல்லா ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் சுத்தி எடுத்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. அப்படியே போற வழியிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போக கரெக்ட் ஆயிடும். இப்போ ஹெர்ஷீஸ் இங்க ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்டு. இங்க நாங்க தேங்க்ஸ் கிவிங்க்கோ இல்லை என்ன ஒரு பர்த்டே பார்ட்டிக்குமே அந்த சாக்லேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இப்போ அதோட ஃபேக்டரி தான் பென்சில்வேனியால இருக்கு. அங்க சாக்லேட் டூர் இருக்கு. அது ஃப்ரீயாவே காட்டுவாங்க. அந்த சாக்லேட் பீன்ல இருந்து எப்படி சாக்லேட் கொண்டு வராங்க, அதை ஃபர்மெண்ட் பண்றது எல்லாமே அப்படியே விஷுவலா காட்டுவாங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம். அந்த டூர் ஃப்ரீ தான். அது இல்லாம நம்ம கேண்டியும் மேக் பண்ணலாம். அதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இது எல்லாமே அங்க இருக்கு. நம்ம வீடியோ அங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். இப்போ என்ன பண்ணலாம்? தூங்கலாமா இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? அங்க ஆல்ரெடி ஒருத்தர் தூக்க கலக்கத்து வந்துருச்சு. தூங்கிடுவாரு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கார் சீட்ல போட்டோன்னே தூங்கிடுவாரு. என்ன தம்பி, ஹாய் சொல்லு. அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. ஓகே, நாங்க வீடியோ ஹெர்ஷேஸ் சாக்லேட் ஃபேக்டரி போயிட்டு கண்டினியூ பண்றேன். பாய். பயங்கரமான குளிர், காத்தெல்லாம் அடிக்குது. ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. நேராக உள்ள போயிடலாம். இங்கே நிற்க முடியல. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஹெர்ஷேஸ் சாக்லேட் வேர்ல்டு வந்துட்டோம். இந்த சைட் டூர் இருக்கு. அங்க மேக் யுவர் ஓன் கேண்டி இருக்கு. இதுல டூர் மட்டும் தான் ஃப்ரீ. மற்றதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கணும். இப்ப நேரா டூர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். இங்க புதுசா ஏதோ கொண்டு வந்திருக்காங்க, கிரேட் கேண்டி எக்ஸ்பெடிஷன். அப்படியே ட்ரெயின் மாதிரி ஏதோ போகும் போல. இதுக்கும் டிக்கெட் வாங்கணும். இதுக்கு இப்ப அடுத்தது 110க்கு தான் அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டூர் முடிச்சிருவோம். ஹெர்ஷீஸ் சாக்லேட் டூர். இதுக்கு எவ்வளவு பெரிய கியூ நிக்குதுன்னு தெரியல. எங்க லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலையே. பயங்கரமான குளிர். ஆனா அதுலயும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்க கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சோம் வின்டர் சீசன்னால. எங்க வந்திருக்கோம்? சாக்லேட் ஃபேக்டரி. உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஆமா. ஹெர்ஷீஸ் பிடிக்குமா? எஸ். இப்போ நம்ம ஹெர்ஷீஸ் சாக்லேட் எப்படி பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். சாக்லேட்டோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த பீன் தான். அந்த பீன் 13% அமெரிக்காலையும், 69% வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, 18% ஏஷியாலையும் கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. பீன் எல்லாமே பாடுக்குள்ளே தான் இருக்குமா. ஒரு பாடில் 20லேருந்து 40 பீன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் தொங்குது பாருங்க, அதுதான் அந்த பாடு. இது கீழெல்லாம் விழாதான், நம்ம தான் கையால் பறிக்கணும்னு சொல்கிறாங்க. பீன் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. 1 வீக்ல அந்த ஷெல்லெல்லாம் நல்லா ட்ரை ஆகி உள்ள இருக்க அந்த பீனும் நல்லா டார்க் ஆனதா ரிச் ஃபிளேவர் கிடைக்கும். 1 பவுண்டு சாக்லேட் பண்றதுக்கு 270 பீன் தேவைப்படும் போட்டிருக்காங்க. ஹெர்ஷீஸ்ல என்னோட ஃபேவரட் சாக்லேட்டே இந்த ஆல்மண்ட் நகட்ஸ் தான். அந்த ஆல்மண்ட் டேஸ்டே நல்லா இருக்கும். வேர்ல்டுலயே ஃப்ரெஷ் மில்க் வச்சு சாக்லேட் பண்றது ஹெர்ஷீஸ் மட்டும் தான். இவங்களோட ஃபேக்டரி பக்கத்துல இருக்க லோக்கல் ஃபார்ம்ட்ட இருந்தே ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. பாலை கறந்து 72 மணி நேரத்திலேயே அதை மில்க் சாக்லேட்டா மாத்திடுறாங்க. ஃபைனலா சாக்லேட் மேக்கிங் டூர் பாக்கிறதுக்காக கார்ல போய் உக்காண்டோம். இந்த டூர்ல சாக்லேட் மேக்கிங்கோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்ணாலையும் பார்க்கலாம். உள்ள போனோடனே ஃப்ரெண்ட்ல நிறைய பொம்மை மாடலா இருந்தது. சாக்லேட் பண்றதுக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுறதே பால் தான். அதனால நிறைய பசுமாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் அழகா வச்சிருந்தாங்க. Quality supervisor here at the Hershey Chocolate Factory. I was asked to be your guide today, and I can't wait to show you around. Everyone ready? Let's go.
through large cleaning machines that screen and thoroughly remove unwanted parts like pulp and bits of cacao pod. Hello, Krisha. Say hello. Into unsweetened chocolate. Cocoa nibs have been ground down like this for thousands of years. Milling machines generate lots of heat through intense pressure and friction. The grinding turns cocoa nibs into the smooth, dark liquid used to make milk and dark chocolate. Our pressing machines squeeze the unsweetened chocolate into discs of cocoa powder, known as Hershey's cocoa. Pressing also produces cocoa butter, which we use later on. பீன் எல்லாத்தையும் உடச்சி பவுடர் ஆக்கி லிக்விட் ஆக்கிட்டாங்க. கடைசியாக மில்க் அண்ட் சுகர் செக்ஷன் வருது. ஃப்ரெஷ் மில்கையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணுறது, மில்கை எவாப்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க. கடைசியாக அந்த ப்ரௌன் கலரில் லிக்விட் இருக்குல்ல, அதுதான் அன்ஸ்வீட்டன்டு சாக்லேட். ஒயிட் கலர் லிக்விட் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட்டாக கொண்டு வராங்க. அடுத்தடுத்து ட்ரையிங், மிக்சிங், ரீஃபைனிங், மோல்டிங்னு எல்லாத்தையுமே கிளியராக காட்டியிருந்தாங்க. Heavy rollers smooth Lot of chocolate. liquid texture of milk chocolate. தம்பி என்னது அது? வித்ரான். What is that? After crunching, we ஃபைனலாக சாக்லேட்டை பேக் பண்ணுறதுலேருந்து அந்த பேக் பண்ண சாக்லேட்டை எப்படி ஷிப் பண்ணுறாங்க வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த டூர் மூலமாக நம்ம சாக்லேட் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பீனை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி, அதை ஃபர்மெண்ட் பண்ணி, அதை உடச்சி லிக்விட் ஆக்கி, அப்புறம் மில்கோட மிக்ஸ் பண்ணி எல்லா ஸ்டெப்பையுமே கிளியராக பார்த்தோம். Door opens and watch your step onto the moving platform. இங்கே மேல என்ன பார்த்தல எப்படி இருந்துச்சு? கிருஷ்ண நீசல் எப்படி இருந்துச்சு? சாக்லேட் டூ சூப்பரா இருந்தது. எப்படி சாக்லேட் பீன்ல இருந்து கம்ப்ளீட்டா பேக் பண்ணி சாக்லேட் எப்படி ஷிப் பண்றாங்க வரைக்கும் காமிச்சாங்க. சூப்பரா இருந்தது. இப்ப ஃப்ரீ சாக்லேட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், டூர் முடிஞ்சு. இப்ப அடுத்து அப்படியே வெளியில போய் எவ்வளவு வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு ஹெர்ஷீஸ்லன்னு பார்க்கலாம். ஓகே, உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? எனக்கு வந்து இவ்ளோ ஹார்ட் ஒர்க் வந்து ஹெர்ஷீஸ் தம்பி சாக்லேட் எப்படி இருக்கு? சொல்லு. எப்படி இருக்கு கிஷா, உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர். சூப்பரா இருக்கு. ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ்ல வந்து நம்ம குட்டி குட்டியா தான் பார்த்துருப்போம். இங்க பாருங்க, இது ஓரளவு மீடியம் சைஸ். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் பெருசு. சிங்கிளா வச்சிருக்காங்க. நல்ல பெருசாவே இருக்கு. இதோட பெரிய சாக்லேட்லாம் வெளியில இருக்கு. இப்போ இங்க ஃபுல்லாவே நிறைய வெரைட்டியா சாக்லேட் வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்து காட்டுல போட்டு நம்ம வேணும்னா போய் பில் போட்டுக்கலாம். இதுக்குள்ள நிறைய இருக்கு. இது ஃபுல்லாவே மில்க் சாக்லேட். இது ஆனா குட்டி சைஸ் தான் இருக்கு உள்ள. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கிஸ்ஸஸ். இது வந்து மில்க் ஹாட் சாக்லேட், கொக்கோ பவுடர். இந்த ஊர்ல இந்த ஹாட் சாக்லேட், இந்த ஹெர்ஷீஸ் ஹாட் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூல்ல கூட ஹாட் சாக்லேட் தருவாங்க. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா, இந்த ஆபீஸ் எல்லா இடத்துலயுமே ஹாட் சாக்லேட் இருக்கும். பாருங்க, எல்லாரும் எடுத்து அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த கிஸ்ஸஸ் பெருசு. இங்க பாருங்க எவ்வளோ பெருசு. நல்லா நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பெருசா ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வைப்போமோ அந்த மாதிரி இருக்கு. விஷா, இங்க பாத்தியா எவ்வளோ பெருசுன்னு? ஆமா, வாய் வலிக்கும் சாப்பிடுது. என்ன ஆகும்? வாய் வலிக்கும் சாப்பிடுது. வாய் வலிக்குமா இதை சாப்பிடுறது? எப்படி சாப்பிட்டு முடிப்பாங்க? ஒருவேளை என்டையர் கிளாஸுக்கே இது ஒண்ணு போதும்டா. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. இது வெளியில எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இந்த மாதிரி சாக்லேட் ஃபேக்டரினால இதை வச்சிருக்காங்க. இவா வேற என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாவே, அந்த சைடு ஃபுல்லாவே நம்ம கிஸ்ஸஸ் பார்த்தோம். இது ஃபுல்லாவே கிட்கேட்டு.
கிட்கேட்ல நமக்கு ஒரு ஃப்ளேவர் தான் எனக்குலாம் தெரியும், சாக்லேட் ஃப்ளேவர். ஆனா இங்க பாருங்களேன், பர்த்டே கேக்கா உள்ள. இது பாருங்க, மின்ட் டார்க் புதினா போட்டது. இது பெருசா இருக்கு நல்லா. இது வந்து மினிஸ். இங்க பாரு ப்ரௌனிலாம் இருக்குடா கிட்கேட்ல. கிட்கேட் மினியேச்சர் ப்ரௌனி டைப், ப்ரௌனி பிரேக். ஒரே ஒரு கிட்கேட் இப்படி பெருசா இருக்குமா? ஆமா, நம்ம சின்ன சின்னதாவே பார்த்து பழகிட்டோம். இங்க எல்லாமே பெருசு பெருசா வச்சிருக்காங்க. இங்க இது கூட நார்மல் சைஸ் தான். இங்க பாரு, இதெல்லாம் தான் இப்ப புதுசா இருக்கு. இந்த பர்த்டே கேக்கு, இந்த மின்ட் டார்க்கு, இங்க கூட ஏதோ இருக்கு டார்க் வெண்ணிலா டார்க்கு. இந்த டோனட்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் அள்ளி போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு என்னமோ ஓவர் குஷியா இருக்கான். எந்த இடத்துலயும் நிக்க கூட இல்ல, நல்லா தூங்கிட்டான்ல கார்ல, அதனால ரொம்ப பிரிஸ்கா ஓடிட்டே இருந்தான். இங்க பாரு எவ்வளவு அள்ளி போட்டிருக்க. இதெல்லாம் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. கிட்கேட்டா இதெல்லாம் கேண்டி, இதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். இது எவ்வளவு பெருசு பாருங்க. இது சுத்தமா நாங்க வாங்கினதே கிடையாது இந்த ட்விஸ்ட்லெஸ். ஆனா எல்லா இடத்துலயுமே இந்த ஈவெண்ட்லாம் போறப்போ இந்த ஃப்ரீயா கொடுப்பாங்க கிஸ்ஸஸ். இதுல ஒண்ணு கூட வாங்க போறது இல்ல. இப்ப என்ன எப்படி என்ன சொல்லி இவனை சமாளிக்க போறோம்னு தெரியல. இது இவ ஒருத்தி டாய்ஸ். இவளுக்கு எங்க போனாலும் டாய்ஸ் தான். இது என்ன பேங்கா, பிகி பேங்க் மாதிரி. மைனா வெரி ஷெல்ஃபிஷ் பாய். ஓ, 2 வச்சிருக்கான்டா. மணி பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். இது பாருங்க, கேண்டி பேங்க். இன்னும் பத்தல, அவரு தள்ள முடியாம தள்ளிட்டு போறாரு. எல்லாத்தையும் கடையே எடுத்து உள்ள போட்டுருவான் போல. இது ரியலா இல்ல பொம்மையான்னு தெரியல. சும்மா ஷோ பீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே ரீஸ். இது பிரெட்சல் டைப். பிரெட்சல்ஸ்லயே டிஃப்ரெண்டா சாக்லேட் டிப்டு, பீனட் பட்டர் அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கு. இது வேணா வாங்கலாம். இந்த ஹெர்ஷீஸ் அசார்ட்டடா இது. ஆமா, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு. வீட்டில் யாராவது வரவங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரீமியம் கலெக்ஷன் அசார்ட்டட் தான். மில்க் அண்ட் டார்க் இருக்கு. கடைசியா எல்லாத்தையும் வச்சுட்டு இது ஒன்னாதான் எடுப்போம் நாங்க. நார்மல் சாக்லேட் கிஸ்ஸஸ் பார்த்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி போட்டிருக்காங்க. ரெயின்போ ப்ரௌனி, உள்ளுக்குள்ள அந்த ரெயின்போல ஏதோ ஸ்ப்ரிங்கிள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வெளியில நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியாது. அதனாலதான் இங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறத எல்லாரும் வாங்குறாங்க. இது இந்த தேங்க்ஸ் கிவிங் சமயம், கிறிஸ்மஸ் சமயம்னால அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நல்லா பல்கா வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து 155 பீஸ் வந்து $25. இப்ப என் கையில இருக்கிறது தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெர்ஷீஸ் பார். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இங்க எல்லாமே யூனிக் பீசஸா பெருசா வச்சிருக்காங்க. இப்ப இந்த பெரிய பார் பாத்தீங்கன்னா 5 LB போட்டிருக்கு. இது வந்து ஒன்னு வந்து $44.95, $44.95. ஒன்னு வாங்கினா ஒன்னு வந்து 25% ஆஃப். இந்த கிஸ்ஸஸ் பெருசும் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 1 LB, இது வந்து ஒன்னு வந்து $24, ஆல்மோஸ்ட் $25. இதுவும் ஒன்னு வாங்கினீங்கன்னா ஒன்னு வந்து 25% ஆஃப். இதையும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க, தம்பி எடுக்கிறான்னு அக்கா வந்து நல்லா காட்டு இல்லைன்னு சொல்லி கையிலே வச்சிட்டியா. இப்ப இவங்க 2 பேரையும் எப்படி நான் சமாளிக்க போறோம் தெரியல. இவ ஃபுல்லா டாய்ஸா தான் எடுப்பா. அவளுக்கு தெரியும் நாங்க கேண்டிஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டோம். நானு டாய்ஸும் தான் வாங்க மாட்டேன். வேண்டாம்டா, வேண்டாம். நம்ம ஏதாவது அது மட்டும் வாங்குவோம். ஏதாவது ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோ போ. ஆஹா, அது வந்து கேண்டி, அது ஃபுல்லா சுகரு. சாக்லேட் இருக்க மாதிரி ஏதாவது எடுத்துக்கோ.
எவ்வளோ பெரிய ட்விஸ்லர் பாருங்க. இது இந்த பேக்கெட் ஃபுல்லாவே வந்து $7. இதுவுமே ஒன்று வாங்கினா ஒன்று வந்து 25% ஆஃப்ல வாங்கிக்கலாம். இது எல்லாமே அப்படிதான். இங்க கிட்கேட்டுமே பெருசு இருக்கு. இதுவுமே பாருங்க, இந்த ஹார்ட் கேண்டில எப்படி இந்த ரெண்டு சைட்லயுமே ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரியே இந்த பாக்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. பெருசு பெருசா என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் கையில எடுத்து ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டோம். நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்லி இதுதான் அடையாளம். ஏன்னா இது வெளியில எல்லாம் கிடைக்காது. ஏன்னா நாங்க மோஸ்ட்லி இந்தியாவுக்கு ட்ரிப்பு போறோம், இல்ல யாராவது வீட்டுல இருந்து அம்மா அப்பா அத்தை எல்லாம் வராங்கன்னா இந்த ஹெர்ஷீஸ் தான் வாங்கி கொடுப்போம். ஆனா நம்ம வெளியில எல்லாம் வந்து சாக்லேட் வித் ஆல்மண்ட்ஸ் அது மாதிரிதான் இருக்கும், டார்க் சாக்லேட். ஆனா இங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. மினியேச்சர்னு போட்டு வெரைட்டியா. இது வெளியில சூப்பர் மார்க்கெட், வால்மார்ட், டார்கெட்லாம் இது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே. இங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து 0 சுகர்னு போட்டிருக்காங்க. டயட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். 0 சுகர்னா சுத்தமா சுகர் இருக்காதா? ஆமா, இங்கே வந்து சுகர் 0 தான் போட்டிருக்கு. எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. ஹெர்ஷீஸ் 0 சுகர், ரீசஸ்லயும் இருக்கு. ஃபுல்லாவே 0 சுகர் தான். இந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லயும் இது வச்சிருப்போம். ஐஸ்கிரீமு, ப்ரௌனி, வேஃபிள், பிரெட் எல்லாத்து மேலேயும் இது போட்டு சாப்பிட்றதுக்காக சாக்லேட் மில்க் பண்றது. இதுலயே வந்து அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து சாக்லேட் ஃபிளேவர் தான். இது பாருங்க, இதுலயுமே அவங்க 0 சுகர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியில இருக்கான்னு தெரியல. இது 0 சுகர். இப்போ இது பாத்தீங்கன்னா ஹேசல் நட் இல்ல கேரமல். இது பாருங்க, ரெட் கலர்ல வேலைலாம் இருக்கு. இந்த ரெட் கலர் ஒன் வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். இது ஸ்பெஷல் டார்க். இது பெருசெல்லாம் வேற வச்சிருக்காங்க. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி நட்ஸ் போட்ட சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இது வாங்கலாமான்னு பாக்குறேன். ஆனா இப்பதான் கேவிட்டிலாம் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். திரும்பி இதை சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுமோ தான் இப்பெல்லாம் சாக்லேட்டே சாப்பிட்றது இல்ல. இதுல வந்து ஆல்மண்ட் போட்டிருக்காங்க, அங்க ஹேசல் நட்ஸும் இருக்கு. இது அதே இதுல வந்து இங்க வந்து இது வந்து கேரமல், இது வந்து டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் சாப்பிட்டா ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த சாக்லேட் டெம்ப்ட் இருக்கிறப்போ இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹெர்ஷீஸ் பார்லயே வந்து சாக்லேட் ஃபிளேவர் பார்த்துருப்போம். இங்க பாருங்களேன், இதுல காட்டன் கேண்டி, ஹேசல் நட், சால்டட் கேரமல், நிறைய டைப் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி, வகையா வெரைட்டியா வச்சிருக்காங்க. இங்கேயே ஸ்மால் பேக், லார்ஜ் பேக், இந்த பக்கெட் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கெட் வந்து நம்ம இந்த சாக்லேட் மூலமா ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா சிக்கின் கோல்டு, ப்ளூ, கிரீனு, ரெட்டுன்னு. இதுலயே அந்த நகட்ஸ் டைப்பும் இருக்கு, கிசஸும் இருக்கு. இது அப்படியே நம்ம இங்க பாருங்க, நான் வாங்கவே இல்லை, அவனே எடுத்து ஃபில் பண்ண ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். பெருச கூட சமாளிச்சிடலாம் போல, இவனை சமாளிக்கவே முடியல. நான் வேணான்னு சொன்னானே அவ வந்துட்டா. இவன் வந்து அந்த குட்டி பேக் எடுத்து ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு இவன் சேட்டை ரொம்ப. நல்லா பர்பிள் கலர்லாம் வச்சிருக்காங்க. பர்பிள் வந்து ஸ்பெஷல் டார்க். இதுல இந்த ஸ்பெஷல் ஆல்மண்ட்ஸ் நல்லா இருக்கும். இதுலயே டார்க் கேரமல் வகையா இருக்கு. என்னென்ன வேணும்? கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே இதை எல்லாமே ஃபில் பண்ணிடாதீங்க, லைட்டா பண்ணு. போதும். இது அடுத்தடுத்து போவோம். இதுல எதுவும் வேண்டாம், அந்த ரீஸ் நல்லா இருக்காது. இது நோவா? இதுவா? ஓகே, இது ஒயிட் கிரீம். இப்ப போடு, இன்னும் நல்லா அமுக்கு.
எனக்கு அது வேணும். இல்ல இது இல்ல, அதான் நம்ம ஃபேவரட். இல்ல இல்லடா. போடு. இது அம்மா பண்ற விடு. This one. ஒயிட் வா, ஓகே. காட்டன் கேண்டி வேண்டாம். ஓகே, இது 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 நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும், இதை போடுவோம். இது தர உனக்கு தான் எல்லாம். க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபில் பண்ணிட்டோம். வா. இது க்ளோஸ் பண்ண முடியுதா பாப்போம். ஓகே, நல்லா சுருக்கு பைய உள்ள தள்ளியாச்சு, எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லாவே நமக்கு வந்து $9.90. எஸ், இந்த பேக் ஃபுல்லாவே $9.95, $9.95. இதை போய் பில் போட்டுடலாம். ஓகே, அழுது பிடிச்சு வாங்கிட்டான். கிருஷா தான் வெரி குட் கேர்ள். விடு தம்பி, உன்னால தூக்க முடியுமா? போலாமா பில்லு போட? கிருஷா அவன்கிட்டே கொடுத்துடுறா. போ பில்லு போடுங்க, போங்க. காசு கட்டணும் தம்பி. லைன் இப்படி. போற இடத்துல எல்லாம் நாலா பக்கமும் சாக்லேட் வச்சிருக்காங்க. சாக்லேட் டூர் ஃப்ரீயா இருந்தாலும் இந்த சாக்லேட்டை வித்தே அவங்க சம்பாரிச்சிடலாம். அந்த அளவுக்கு வெரைட்டியா கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்களால வந்தா அவங்களால எடுக்காம இருக்கவே முடியாது. இங்க பாருங்களேன், டாய்ஸ் வேற. போதும், இது வேணும். கார் வேணுமா இது வேணுமா? அப்ப காரை வச்சுடு. கோ கோ கோ. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அவ்வளவுதான், உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு. இது பாருங்களேன், மினி மினி கப்பு கியூட்டா இருக்குல்ல. இதுவும் கிசஸ்ல இந்த வண்டி வெளியில நின்னுட்டு இருந்தது. போதும் போதும். போற வழியில எல்லாம் டாய்ஸ் வச்சிருக்காங்க. உங்களை எப்படி இதோட நிப்பாட்டி பில்ல போட்டு கிளம்பணும். இந்த கிசஸ்ல கீ செயின் சூப்பர் கியூட்டா இருக்கு. என் பொண்ணு கண்ணில் படல, ஏன்னா அவளுக்கு கீ செயின்னா ரொம்ப பிடிக்கும். மேக்னெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. போஸ்ட் கார்ட்ஸ். எல்லாருமே பாக்ஸ் பாக்ஸா வாங்குறாங்க. நாங்க மட்டும் தான் ஒரே ஒரு சுருக்கு பை எடுத்துட்டு போறோம். சாக்லேட் பவுடர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு டப்பா. அதான் அந்த காலத்துல டின்னு மாதிரி போட்டு. சாக்லேட், ஸ்வீட் மில்க் சாக்லேட். Is there anything else? No, yeah, good. And can I have your zip code? 1395. சாக்லேட் டூர் பார்த்துட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கே கிரியேட்டிவ் ஓன் கேண்டி பார் வந்தோம். இது ஒரு ஆளுக்கு $30. அப்புறம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதுல சும்மா சிஸ்டம்ல வந்து நம்ம பேரை டைப் பண்ணுவோம், அதுவே எல்லாம் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதனால இது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் வரப்ப இந்த கிரியேட்டிவ் ஓன் கேண்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. நல்ல காத்து. இப்பயே கிறிஸ்மஸ் ஃபீல், டிசம்பர் மந்த் மாதிரி இருக்கு. இந்த வருஷம் வந்து நான் அக்டோபர் எண்டுல பயங்கர குளிர் ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே டிசம்பர் எண்டு ஜான்ல தான் நல்ல காத்து குளிர்லாம் பயங்கரமா இருக்கும். பாடி கரெக்டா நாங்க வந்துருச்சு இந்த வண்டி. இதுல ஏறி அப்படியே நம்ம கார் பார்க்கிங்க்கு போயிடலாம். அந்த ரைடெல்லாம் இருக்கிறது வந்து ஹெர்ஷீஸ் தீம் பார்க்கு. அது இப்போ க்ளோஸ்டா இருக்கும், ஏன்னா இப்போ வின்டர் ஆரம்பிச்சனால. நம்ம சம்மர்ல ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வரணும். நல்லா இருந்தது. கிருஷா எப்படி இருந்தது ஹெர்ஷீஸ் சாக்லேட் வேர்ல்ட்? நல்லா இருந்ததா? அந்த டூர் எப்படி பிடிச்சிருந்ததா? அந்த டூர்ல என்ன பண்ணாங்க? அந்த டூர்ல வந்து அவங்க வந்து சாக்லேட் பார் இப்படி பண்ணனும் சொன்னாங்க. நாங்க இங்க பென்சில்வேனியால எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போறோம். லஞ்ச் ஆக்சுவலா அவங்க வீட்ல பிளான் பண்ணோம். ஆனா இப்போ டைம் வந்து 2:40 ஆயிடுச்சு. ஸோ அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு
ஏதாவது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அவ்வளவுதான். நாளைக்கு திரும்பியும் வேற எங்கேயாவது இங்க பென்சில்வேனியாலே லோக்கல்ல எங்கேயாவது பார்க்க வேண்டியதான். எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பலமா லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலா குலாப் ஜாமுன் பண்ணிருக்காங்க. அடுத்து நாங்க வெஜிடேரியன்றனால திட்டு வேற, ஏன் நான்வெஜ் சாப்பிடலன்னு. சாம்பார், அவியல், இது என்னது பொட்டேட்டோ ஃப்ரை, ரசம், இது தயிரா, இது தயிர், அப்புறம் அப்பளம் இருக்கு. இது என்னது சாதம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா எல்லாமே சூடா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டிவில ஏதாவது பிக் பாஸ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துட்டு இந்த டே நாங்க முடிச்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். பாய்.